வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூரணி கிராமம் பக்கத்துல இருக்கிற நடுத்தருவை சேர்ந்த மீனாட்சி பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நபரை மேரேஜ் பண்ணிருக்காங்க. இவங்களோட குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அன்னன்னைக்கு உழைச்சி சம்பாதிக்கிற ஏழ்மையான குடும்பமா இருந்தாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க. இந்த தம்பதிக்கு புஷ்பராஜ்னு ஒரு பையன் பிறந்திருக்கான். வருஷங்கள் ஆக ஆக அந்த பையனும் வளர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதும் அப்பா அம்மா படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு படிப்புல மட்டும் கவனம் செலுத்தி நல்லா படிக்கவும் ஆரம்பிச்சிருக்கான். சொல்ல போனா புஷ்பராஜ் காதல் கத்திரிக்கான்னு எந்த ஒரு வலையிலையும் சிக்காம ஒரு நல்ல பையனா தான் இருந்திருக்கான். இப்படி இந்த குடும்பத்துல உள்ள எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த அந்த டைம்ல தான் மீனாட்சியோட ஹஸ்பண்ட் திடீர்னு இறந்து போறாங்க. சோ சிங்கிள் பேரண்டா இருந்து மீனாட்சி தான் தான் பையனுக்கு அப்பா இல்லாத குறையே தெரியாத மாதிரி பாசத்தை ஊட்டி வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இப்படி இருக்கும் போதுதான் 2025 ஏப்ரல் 6ஆம் தேதி நைட்டு மீனாட்சி வீட்டுல இருந்து என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிற ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அது நைட் டைம் அப்படிங்கறனால அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் அந்த அபாய சத்தத்தை கேட்டதும் பதறி அடிச்சு சத்தம் கேட்கிற அந்த வீட்டை நோக்கி ஓடி இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரான நெய்பர்ஸோட உடம்பையே நடுங்க வைக்கிற மாதிரி அங்க இருந்த ஒரு பெண்மணியோட வயிறு, மார்பு, கழுத்து, குறிப்பா அந்தரங்க பகுதி இப்படின்னு உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் அங்க இருந்த ஒரு நபர் கத்திரிக்கோளால குத்தி கொடூரமா சதைச்சிட்டு இருந்திருக்கான். அந்த நபரோட கண்கள் செவந்திருக்கிறதையும் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி அந்த பெண்மணிய வேட்டையாடுறதையும் பார்த்த நெய்பர்ஸ் அந்த அரக்கன் கிட்ட இருந்து அந்த பெண்மணிய காப்பாத்துறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள ஓடி இருக்காங்க. ஆனா கையில கத்திரிக்கோளை பிடிச்சிட்டு உடம்பெல்லாம் ரத்த கலரியா இருந்த அந்த நபர் அங்க இருந்தவங்களை பார்த்து யாரும் உள்ள வராதீங்க, அதையும் மீறி இவளை காப்பாத்தணும்னு யாராவது ஒரு அடி எடுத்து வச்சா கூட உங்க எல்லாரையும் கொலை பண்ணிருவேன்னு அதிகார தொனில மிரட்டியிருக்கான். எல்லாரும் தூங்க போற அந்த இரவு நேரத்துல அந்த வீட்டுல என்ன நடந்தது, வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு கொடூரமான சித்திரவதையை அனுபவிச்ச அந்த பெண்மணி யாரு, அந்த பெண்மணிய இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினதுல தப்பே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இந்த கேஸ்ல அப்படி என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அந்த பெண்மணியை காப்பாற்ற முடியாம அந்த வீட்டை சுத்தி கூடியிருந்த நெய்பர்ஸ் ஒரு சிலர் உடனடியா இந்த பயங்கரத்தை பத்தி புதுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கறாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த இன்ஸ்பெக்டரான முருகன் கிரைம் ஸ்பாட்டை அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்ததும் ரத்த வெள்ளத்துல உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்லாம இருந்த அந்த பெண்மணிக்கு உயிர் இருக்குதான்னு செக் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி இறந்து போன விஷயம் தெரிய வருது. இப்போ அந்த வீட்டுல இருந்த இன்னொரு பெண்மணியும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த பெண்மணியை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த கேஸ்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, போலீஸ் அந்த வீட்டுக்கு வந்து இறந்த சடலத்தை அட்டாப்சிக்கு அனுப்புனது, அதே வீட்டுல இருந்த இன்னொரு பெண்மணியை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனது இப்படின்னு அந்த வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் அதே வீட்டுல கையில கத்திரிக்கோளை வச்சு உட்காந்துட்டு இருந்த அந்த கில்லர் கவனிச்சுட்டு தான் இருந்திருக்கான். இப்போ ஸ்ட்ரெயிட்டா அந்த கில்லர் கிட்ட போன போலீஸ் அந்த நபரை அரெஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய், நீ எதுக்காக அந்த 2 பெண்மணிகளையும் இவ்ளோ கொடூரமா தாக்குன, உன்னோட கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும்னு கேட்கும் போது அந்த கில்லர் தான் குடும்பத்துல நடந்த எல்லா பிரச்சனையையும் ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். சம்பவத்துக்குள்ள போனா மீனாட்சி தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் தன்னோட பையனை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடைக்கிற கூலி வேலைக்கு போய் அவங்களோட வாழ்க்கைய நடத்திட்டு வந்திருக்காங்க. அதே சமயத்துல மீனாட்சியோட பக்கத்து வீட்டுல வசிக்கிற பார்வதி அப்படிங்கிற பெண்மணியும் அந்த ஏரியால கிடைக்கிற சின்ன சின்ன கூலி வேலைக்கு போயிருக்காங்க. பார்வதியோட ஹஸ்பண்டும் சில வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருக்காங்க. சோ ஹஸ்பண்டை இழந்த மீனாட்சியும் பார்வதியும் ஒருத்தரோட வழிய ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட குடும்ப கஷ்டத்தை மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிருக்காங்க. மேற்கொண்டு விதவை பெண்களான அந்த 2 பேருமே ஒரே இடத்துல கூலி வேலைக்கு போய் ஓரளவுக்கு சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் ஆக ஆக பார்வதி, மீனாட்சி இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதும் எங்க போனாலும் ஒன்னா போறது, ஒரே மாதிரியான சாரி கட்டுறது இப்படின்னு அவங்களோட அந்த நட்பு வெளி உலகத்துக்கு தெரியற மாதிரி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. குறிப்பா விதவை பெண்களான இவங்க 2 பேருக்கும் மது குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. சோ மீனாட்சி டெய்லி பார்வதியை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இரவு நேரங்கள்ல மது குடிச்சு
நடிச்சிருக்காங்க. தன்னோட அம்மா மது குடிக்கிற விஷயம் 18 வயசான புஷ்பராஜுக்கு தெரிஞ்சதும் அந்த நபர் மீனாட்சிய கண்டிச்சிருக்காங்க. ஆனா அந்த பெண்மணி தன்னோட பையன் கிட்ட வேலை பார்த்து பார்த்து அம்மாவோட உடம்பு ரொம்ப வலிக்குது, அந்த வலி தெரியாம இருக்கிறதுக்காக தான் நான் மது குடிக்கவே ஆரம்பிச்சேன் இப்படின்னு ஏதேதோ சொல்லி தான் பையனை சமாளிச்சிருக்காங்க. புஷ்பராஜும் ரொம்ப நாளாவே தன்னோட அம்மாவை மது பழக்கத்துல இருந்து திருத்த நினைச்சிருக்கான். ஆனா எவ்வளவு சொல்லியும் மீனாட்சி தான் பையனோட பேச்ச கேட்கவே இல்லை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மீனாட்சி பண்ணின ஒரு செயல் புஷ்பராஜுக்கு பயங்கரமான கோவத்தை வர வச்சிருக்கு. அதாவது ஆரம்பத்துல பார்வதியும் மீனாட்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா தான் இருந்திருக்காங்க. ஆனா காலப்போக்குல அவங்களோட அந்த உன்னதமான நட்பை கொச்சப்படுத்துற மாதிரி பார்வதிக்கு மீனாட்சி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. சோ ஹஸ்பண்ட் இல்லாத பார்வதி தன்னோட இந்த கேவலமான ஆசைய பத்தி மீனாட்சி கிட்ட ஷேர் பண்ணி, உனக்கு இஷ்டம் இருந்தா நாம 2 பேரும் தப்பான உறவுல இருப்போம், இதுல உனக்கு இஷ்டம் இல்லைன்னா கடைசி வர ஃப்ரெண்டாவே இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பல வருஷமா ஹஸ்பண்ட் இல்லாம தனிமையில வாடின மீனாட்சி தன்னோட உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாம பார்வதியோட இந்த டீலுக்கு ஓகே சொல்றாங்க. ஆனா இவங்களோட இந்த அசிங்கமான உறவை பத்தி எதுவும் தெரியாத ஊர் மக்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, பார்வதியும் மீனாட்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா இருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்க எங்கேயும் பார்த்தது இல்லைன்னு சொல்லி பொறாமப்பட்டிருக்காங்க. இதுக்கிடையில சம்பவம் அன்னைக்கு நைட்டு மீனாட்சியோட பையனான புஷ்பராஜுக்கு தான் வீட்டுல இருந்து 2 பேர் பேசுற மாதிரியான ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டிருக்கு. சோ தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச அந்த பையன் இந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அம்மாவோட ரூம்க்கு போயிருக்கான். அந்த ரூம்க்கு போன அந்த பையனோட ரத்தத்தை கொதிக்க வைக்கிற மாதிரி தாயான மீனாட்சி பார்வதி கூட தப்பான உறவுல இருந்திருக்காங்க. இப்போ தான் கண்ணையே தன்னால நம்ப முடியாம நடந்ததை பார்த்து துடிச்சு போன புஷ்பராஜ் அங்கிருந்த பார்வதியை அடிச்சு விரட்டிட்டு தன்னோட அம்மாவை பார்த்து, உன்னை என்னோட தாயின்னு சொல்லிக்க எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு, அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா நீ எந்த ஆண்கள் பக்கமும் போகாம என்ன நல்லா தானே பாத்துக்கிட்ட, அப்படி இருக்கும்போது எதுக்காக உன்னோட புத்தி இந்த மாதிரி தடுமாறி போச்சு, இனிமேலாவது பக்கத்து வீட்டு பார்வதி கூட பேசாம ஒழுக்கமா வாழன்னு சொல்லியிருக்கான். பொதுவா பையன் பண்ற தப்ப தாய் தான் தட்டி கேட்டு திருந்தி வாழ சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க அதுக்கு தலைகீழா நடந்திருக்கு. தான் பையனோட இந்த அட்வைஸ கேட்டதுக்கு அப்புறமும் மீனாட்சி திருந்தி வாழாம தான் பையன் வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து பார்வதிய வீட்டுக்கு வர வச்சு ஜாலியா இருந்திருக்கா. இப்போ தன்னோட அம்மா இன்னும் திருந்தலன்னு தெரிஞ்சுக்கிட்ட புஷ்பராஜ் ஸ்ட்ரெயிட்டா 50 வயசான பார்வதியை மீட் பண்ணி, இனிமே நீ என்னோட வீட்டு பக்கம் வரவே கூடாது, குறிப்பா என் அம்மா கிட்ட நீ பேசவே கூடாது, அதையும் மீறி நீ ஆட்டம் போட்டுட்டு இருந்தீனா உன்னை நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன்னு மிரட்டியிருக்கான். ஆனா பார்வதி என்ன நினைச்சிருக்கானா, சின்ன பையன் ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிட்டு போறான், கொலை பண்ற அளவுக்கு இவன் அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது, மிரட்டி பார்த்தா பயந்துருவோன்னு நினைச்சிட்டான் போலன்னு அசால்ட்டா இருந்திருக்காங்க. மறுபக்கம் காமவெறி தலைக்கேறின பார்வதிக்கு மீனாட்சியோட பையனான புஷ்பராஜையும் தன்னோட வலையில சிக்க வச்சு தன்னோட ஆசையை தீர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. பார்வதியோட இந்த விபரீத ஆசை தான் அவங்களோட மரண நாளை குறிக்க போகுதுன்னு அந்த டைம்ல பார்வதிக்கு தெரிஞ்சிருக்காது. 18 வயசான புஷ்பராஜோட கோவம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியாத பார்வதி தான் பையன் வயசுல இருக்கிற புஷ்பராஜ் கிட்ட சில ஆபாச வார்த்தைகளை பேசி எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்கா. சோ புஷ்பராஜ் பார்வதிய பார்த்து, உன்னோட இந்த கேவலமான புத்தி என்கிட்ட செல்லுபடியாகாது, நீ எல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது, நீ உயிரோடு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி சரமாரியா திட்டிட்டு அந்த பெண்மணிய வீட்டை விட்டு வெளியில துரத்திருக்கான். அடுத்ததா பார்வதி தாங்கிட்ட எல்லை மீறி நடந்த இந்த விஷயத்த தன்னோட அம்மா கிட்ட சொல்லும் போது அந்த பெண்மணி தான் பையன் சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுக்கவும் இல்ல, பார்வதிய கண்டிக்கவும் இல்ல. இப்படி இருக்கும் போதுதான் 2025 ஏப்ரல் 6ஆம் தேதி நைட்டு புஷ்பராஜ் வீட்டுக்கு வந்த பார்வதி மறுபடியும் அந்த பையன் கிட்ட எல்லை மீறி நடந்திருக்கா. ரொம்ப நேரமா பொறுத்து பொறுத்து பார்த்த புஷ்பராஜ் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா கோவத்தோட உச்சிக்கே போய் தான் வீட்டுல இருந்த கத்திரிக்கோலை எடுத்து 50 வயசான பார்வதியோட மார்பு, கழுத்து, வயிறு இப்படின்னு பல இடங்கள்ல சரமாரியா குத்திருக்கான். குறிப்பா ஆத்திரம் தீர்ற வர பார்வதியோட பிரைவேட் பார்ட்ஸை கம்ப்ளீட்டா சதைச்சதுக்கு அப்புறமா அந்த பெண்மணி இறந்து போயிருக்காங்க.
இதுல குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த பெண்மணியோட உடம்புல மொத்தம் 65 இடங்கள்ல பலமான காயம் இருந்திருக்கு. இதுக்கிடையில கடைசி மூச்சுக்காக போராடிட்டு இருந்த பார்வதியை காப்பாத்துறதுக்காக அங்க இருந்த மீனாட்சி தான் பையனை தடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. தான் அம்மாவோட நடத்தை சரியில்லாம போனதுதான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு நினைச்ச அந்த பையன் தான் கையில வச்சிருந்த கத்திரிக்கோலால தான் அம்மாவோட வயித்துலயும் 2 தடவை குத்திருக்கான். இப்படி அந்த வீட்டுல இருந்த அலறல் சத்தம் கேட்டனாலதான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி நெய்பர்ஸ் எல்லாரும் மீனாட்சி வீட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க. இந்த கொடூர தாக்குதல்ல பார்வதி சம்பவ இடத்திலேயே இறந்து போயிட்டாங்க. தாயான மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஃபைனலா புஷ்பராஜ் சொன்ன வாக்குமூலத்தை எவிடன்ஸா கலெக்ட் பண்ணின போலீஸ் அந்த பையனை கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஜெயில அடைச்சிருக்காங்க. இந்த கேஸ்ல வர்ற பார்வதி மீனாட்சி இவங்க 2 பேருமே ஹஸ்பண்டை இழந்திருக்காங்க. இந்த 2 பேருக்கும் அவங்களோட ஆசைகளை கண்ட்ரோல் பண்ண முடியலனா வேற ஒரு நபரை மேரேஜ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு 50 வயசுலயும் தப்பான உறவை தேடி போனனால இன்னைக்கு கொடூரமான மரணத்தை சந்திச்சிருக்காங்க. இந்த கேஸ்ல வர்ற அந்த 2 விதவை பெண்களோட செயலை பத்தியும் தப்ப தட்டி கேட்ட பையனான புஷ்பராஜோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.